வெல்கம் டு மெஹனஸ் வியூஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னதுன்னா டீ கடை கேக். இதை கஜடா அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட் இது பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவு மைதா மாவு, அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவு சுகர், ஒரு எக்கு, 3 ஏலக்காய், கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சமாக பேக்கிங் சோடா. இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இனி இதை ஆல்ரெடி நம்ம வச்சுருக்கிற அந்த மாவில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு வறுத்த அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் பால் ரவை, இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறமா இது கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் விட்டு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சி அளவுக்கு நல்ல மாவு பிசைஞ்சு எடுத்துக்கணும். இதை நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். எவ்வளோ தூரம் நம்ம இதுக்கு நல்ல மாவு போட்டு நல்லா பிசைஞ்சு எடுக்கிறோமோ அந்தளவு கேக் நல்லா சாஃப்டாக வரும். பார்த்திங்களா இவ்வளோ அழகாக சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுலேருந்து 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் ஊற விட்டுக்கணும். அதுக்கப்புறமா சர்க்கிள் ஷேப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டு ஆயில் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் இதை உள்ளே போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். இதை உடனே திருப்பி போடக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிடுங்க. ஹை ஃப்ளேம்லேயே வைக்க வேண்டாம். அப்புறம் உள்ளே ரொம்ப வேகாது. அது மாவு மாதிரியே இருக்கும். அதில் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது உடனே நம்ம ஃப்ரை பண்ணக்கூடாது. மாவு பிசைஞ்ச உடனே ஒரு 1 ஹவராவது ஊற வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். பார்த்திங்களா எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்து அப்படின்னா மெஹனஸ் வியூஸ் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.